அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை இல்லாமல் மைதா மாவு யூஸ் பண்ணாமல் சர்க்கரை யூஸ் பண்ணாத ஒரு ஹெல்த்தியான ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. இதுக்கு நான் அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், பொடி செஞ்சு வச்ச வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட்டை நீங்கள் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டைலூட் ஆகிற மாதிரி இருக்கும், கலரும் திக்காக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த பீட்ரூட்டோடைய ஜூஸே இது சூப்பரான ஒரு ரெட் வெல்வெட் கேக்குக்கான கலரை கொடுக்குது. அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கும் அரை கப்புக்கும் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கையிலேயே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கோதுமை மாவு மைதா தான் நார்மலாக நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கேக்கு தான். அதுவும் நம்ம பீட்ரூட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்க கலரை வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ பீட்ரூட்டும் உள்ளே போன மாதிரி இருக்கும் அண்ட் ஆஸ் யூஷுவல் கேக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் இந்த கேக்கை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கேக்கோடைய பேட்டர் உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்பிட்வீன் நீங்கள் கொஞ்சமாக பாலோ இல்லை தண்ணியோ கூட சேர்த்துக்கலாம். நல்ல கான்சன்ட்ரேட்டடான பால் சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டைலூட் பண்ணி அந்த பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளுடைய கேக் பேட்டர் கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குது. இப்போ தேவையான அளவு பால் சேர்த்து நம்ம கலக்கி எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேன் கேக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் நீங்கள் ஆயிலோ இல்லை கீயோ க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளார் வச்சு, அதாவது வீட் ஃப்ளார் வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேன்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா குக்கரில் கூட வச்சு நம்ம நார்மலாக குக்கர், அதாவது கேஸ் ஸ்டவ் மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ கேக் பேக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணலாம். இதில் நீங்கள் 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட எடுத்து அதோடு நீங்கள் ஐசிங் சுகர் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி பட்டர் க்ரீம் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக் கிடைக்குது. ஸோ இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா கட்டியான மாதிரி இருக்கும். நம்மளுடைய கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே இருக்கிற லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் நம்ம அவனில் பேக் பண்ணும்போது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2ஆக நான் கட் பண்ணிட்டேன். 2 லேயராக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கிறிஸ்பி லேயரையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கேக்கை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம க்ரீமை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கேக் அசையாது, அதுக்காக. ஸோ இதுக்கு மேலே நான் சுகர் சிரப் சேர்த்துருக்கேன். இதுவும் நான் ப்ரௌன் சுகரும் தண்ணியும் ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்டு க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அதை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அதுக்கும் சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனலாக அவுட்லுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விப்பிங் க்ரீம் வச்சு நீங்கள் ஃபைனலாக ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம மேலே நம்ம டிசைன்ஸ் போட போகிறதுனால பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ விப்பிங் க்ரீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கும் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கும் நான் சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ இதுக்கு மேலேயும் நான் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு லேயர் தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா மேலே வந்து நம்ம நாசில்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஃபைனலாக லேஸாக வந்து விப்பிங் க்ரீம் போட்டால் போதும். இப்போ வந்து இந்த மாதிரி நாசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த மாதிரி வேணால் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அவுட் லேயர் வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஏற்கனவே க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அந்த கேக்கோடைய க்ரம்பிள்ஸ் அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை போடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம மேலே தூவிட்டு சைட்லையும் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ரெட் வெல்வெட் கேக்கு, அதுவும் மைதா, முட்டை, அப்புறமா சுகர் எதுவுமே யூஸ் பண்ணாமல், அதுவும் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணாமல் நம்ம சூப்பரான நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு டைமே வரும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அடிக்கடி செய்யும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.